பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புது உடன்படிக்கை விசேஷித்தது என்பதை தான் இந்த நாளிலே நாம் கவனித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பழைய உடன்படிக்கையின் தேவ மனிதர்கள், தேவ ஜனங்கள் பூமியின் மேலுள்ள மற்ற எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் புது உடன்படிக்கையின் தேவ மனிதர்கள், தேவ ஜனங்கள் பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவ ஜனங்கள், தேவ மனிதர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள். காரணம், பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவ ஜனங்களோடு கூட தேவன் இருந்தார். புது உடன்படிக்கையில் தேவ ஜனங்களோடு கூட தேவன் இருப்பது மட்டுமல்ல, தேவ ஜனங்களுக்குள் தேவன் இருந்தார். பழைய உடன்படிக்கையில் தேவ ஜனங்களோடு கூட இருந்தார், தேவ ஜனங்களுக்குள் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பழைய உடன்படிக்கையிலே அருளப்படாததினால் தங்களுக்குள்ளாக தேவனை பெற்றுக்கொள்வது கூடாததாக இருந்தது. ஆனால் புது உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டபடியினால் தங்களுக்குள்ளாக தேவனை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆகவேதான் பழைய உடன்படிக்கையின் தேவ ஜனங்களோடு கூட தேவன் இருந்தார். புது உடன்படிக்கையில் தேவ ஜனங்களோடு கூட மாத்திரம் தேவன் இல்லை, புது உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு உள்ளாக தேவன் இருந்தார். நான் இதை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் வாசித்து காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணும் என்றார். பழைய உடன்படிக்கையில் தேவ ஜனங்களோடு கூட தேவன் இருந்தபடியினால் பூமியின் மேலுள்ள மற்ற எல்லார ஜனங்களை காட்டிலும் அவர்கள் விசேஷித்தவர்கள். புது உடன்படிக்கையிலே தேவ ஜனங்களை குறித்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். புது உடன்படிக்கையில் தேவ ஜனங்களோடு கூட மாத்திரம் தேவன் இல்லை, தேவ ஜனங்களுக்குள்ளாக தேவன் இருந்தார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் புது உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அருளப்பட்டபடியினால். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேறொரு தேற்றரவாளன். இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி. தேற்றரவாளன் என்று சொன்னால் உதவி செய்கிறவர். நம்மால் முடியாததை நம்மோடு கூட இருந்து நமக்குள் இருந்து நமக்கு உதவி செய்கிறவர். பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவன் இருந்தார் என்பதற்கான அடையாளம் என்ன? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த இடத்துல யோசுவாவுக்கு சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு வாசித்தேன். மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் என்று சொன்னார். தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவன் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவன் இருந்தார் என்பதற்கான அடையாளம் என்ன?
இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. தேவனுடைய ஜனங்களை எதிர்த்து வந்த எதிரிகளை தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பலத்தை கொண்டு அவர்களை முறியடித்தார்கள், அவர்களை தோற்கடித்தார்கள், அவர்களை ஜெயித்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் கிதியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 16வது வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இந்த இடத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் கூட இருப்பேன். தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்ன? மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய் என்று சொன்னான். பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்களோடு கூட தேவன் இருந்தார் என்பதற்கான பிரதான அடையாளம், தங்களை எதிர்த்து வந்த எதிரிகளை தேவனுடைய பலத்தை கொண்டு அவர்கள் தோற்கடித்தார்கள், அவர்களை முறியடித்தார்கள். தேவன் அவர்களுக்கு சரீரத்திலே ஒரு விசேஷித்த பலத்தை கொடுத்தார். அவர்களால் தங்களை எதிர்த்து வந்த எதிரிகளை தோற்கடிக்க முடியாது. அவர்களோடு கூட தேவன் இருந்தார். அவர்களுக்கு தேவன் சரீரத்திலே ஒரு விசேஷித்த பலத்தை கொடுத்தார். அவர்களை பலப்படுத்தி தங்களை எதிர்த்து வந்த எதிரிகளை அவர்கள் தோற்கடித்தார்கள். புது உடன்படிக்கையிலே நமக்கு எந்த ஒரு மனிதனும் எதிரி கிடையாது. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த ஒரு மனிதனோடு சண்டையிட்டு எந்த ஒரு மனிதரும் நமக்கு எதிரியாக எண்ணி நாம் அவர்களை தோற்கடிப்பதோ, அவர்களை முறியடிப்பதோ, அவர்களுக்கு விரோதமாக நாம் செயல்படுவதோ, அவர்களை குறித்து தீமையான எண்ணம் கொள்வதோ நமக்கு இருக்கவே கூடாது. காரணம், தேவன் நம்மோடு கூட மட்டும் இல்லை, அவரை நம்முடைய இருதயத்திலே நாம் அவரை பெற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ளாக தீய குணங்களெல்லாம் மறைந்திருக்கிறது. நமக்கு எதிரிகளெல்லாம் நமக்குள் மறைந்திருக்கும் தீய குணங்கள். நாம் சோதிக்கப்படும் பொழுது இந்த தீய குணங்களெல்லாம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். எப்படி ஒரு புற்றிலே நச்சு பாம்புகள் மறைந்திருக்கிறதோ அதுபோல நமக்குள்ளாக தீய குணங்கள் மறைந்திருக்கிறது. பெருமை நமக்குள்ளாக மறைந்திருக்கிற தீய குணம். சுயநலமான நோக்கங்கள் நமக்குள்ளாக மறைந்திருக்கிற தீய குணம். கசப்பு, கோபம், அசுத்த எண்ணங்கள், குற்றம் சாட்டு மனப்பான்மை, இப்படி நம்முடைய மன நோக்கத்திலேயும் நம்முடைய மன எண்ணங்களிலேயும் தீய குணங்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இவைகள்தான் நமக்கு எதிரி. இவைகளை ஒருபோதும் நம்மால் தோற்கடித்து இவைகளிலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியாது. ஆகவேதான் புது உடன்படிக்கையிலே ஒரு மனிதனை எதிர்த்து சண்டையிட்டு அவர்களை நாம் ஜெயிப்பதல்ல, நமக்குள்ளாக மறைந்திருக்கும் தீய குணங்களை நாம் கண்டுபிடிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நமக்கு உதவி செய்வது மட்டுமல்ல, அவற்றை நாம் எதிர்த்து அவற்றை நாம் மேற்கொண்டு அவற்றை நாம் தோற்கடித்து நாம் ஜெயிக்கிறவர்களாக தேவன் நம்முடைய இருதயத்திலே நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நம்முடைய சரீரத்திலே நமக்கு பலத்தை கொடுப்பதல்ல. பழைய உடன்படிக்கையிலே தேவ ஜனங்களோடு கூட தேவன் இருந்து அவர்களுடைய சரீரத்திலே தேவன் அவர்களுக்கு பலத்தை கொடுத்தார். காரணம், பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. தங்களுக்குள்ளாக தேவனை அவர்கள் பெற்றுக்கொள்வது கூடாததாக இருந்தது. தங்களுக்குள்ளாக அவர்கள் தேவனுடைய பலத்தை தங்களுடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சோதிக்கப்பட்ட போது அவர்களுடைய மன நோக்கத்திலே மன எண்ணங்களிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தீய குணங்களினாலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் புது உடன்படிக்கையிலே தேவன் நம்முடைய இருதயத்திலே அவரை பெற்றுக்கொள்ளும்படி
நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடியினாலே நமக்குள்ளாக மறைந்திருக்கும் தீய குணங்களை, அந்த எதிரிகளை நாம் கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அவற்றை தோற்கடித்து மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்திலே அவற்றை மேற்கொள்வதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் பழைய உடன்படிக்கையில் இருந்த தேவ ஜனங்கள் தேவ மனிதர்களை காட்டிலும் புது உடன்படிக்கையின் தேவ ஜனங்களும் தேவ மனிதர்களும் விசேஷித்தவர்கள். தேவனுடைய ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்ததற்கு காரணம், அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாம் தோற்று போகக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவனுடைய பலத்தினால்தான் நாம் தோற்கடிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனால் முடியும் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவேதான் தேவன் அவர்களோடு கூட இருந்து தேவ ஜனங்களுக்கு எதிராக வந்த எதிரிகளை எல்லாம் அவர்கள் தோற்கடித்து ஜெயம் பெற்றார்கள். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகளில் 6வது அதிகாரம் கிதியோனை குறித்து நாம் வாசித்தோம். தேவன் எப்படி கிதியோனோடு கூட இருந்தார் என்பதற்கு அதற்கு மேல் இருக்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இந்த இடத்துல தேவ ஜனங்கள் தேவ மனிதர்கள் எவ்வளவு தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மனாசே கோத்திரத்திலேயே என்னுடைய குடும்பம் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். தன்னை தாழ்த்தினார்கள். தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆகவேதான் தேவன் அவர்களை கைவிடாதிருந்தார். ஆகவேதான் தேவன் அவர்களுக்கு பலத்தை கொடுத்தார். ஆகவேதான் தங்களை எதிர்த்து வந்த எதிரிகளை தோற்கடிக்க தேவன் உதவி செய்தார். அவர்கள் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தபடியினாலே தேவன் அவர்களை பலப்படுத்தி அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க தேவன் உதவி செய்தார். இதேதான் புது உடன்படிக்கையிலேயும் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்முடைய இருதயத்திலே பலத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கும் தீய குணங்களாகிய எதிரிகளை நாம் அறிந்து அவைகளை நாம் தோற்கடித்து ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்திட முடியும். புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தீய குணங்களை நாம் மேற்கொண்டு நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் எதிர்த்து நாம் சண்டையிடக்கூடாது. எந்த ஒரு மனிதரும் நமக்கு எதிரி அல்ல. புது உடன்படிக்கையிலே நாம் யாரையும் அடிப்பதோ, நாம் யாரையும் எதிர்ப்பதோ, நாம் யாரை குறித்தும் தீமையான எண்ணம் கொள்வதோ நமக்கு இருக்கக்கூடாது. காரணம், நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணி நமக்கு பலனை கொடுக்கிறபடியினால் நமக்குள் மறைந்திருக்கும் தீய குணங்களை நாம் எதிர்த்து மேற்கொண்டு நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். புது உடன்படிக்கையின் ஜனங்களை குறித்து நாம் சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இது இருதயத்திலே மறைந்திருக்கிற தீய குணங்களிலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே நாம் பாவத்தை எப்படி நாம் எதிர்த்து மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நான் நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்தின்று
யார் என்னை விடுதலையாக்குவார்? அதற்கான பதில் இதற்கு அடுத்த வசனத்திலேயே இருக்குது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள் தந்து அவர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய இருதயத்திலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுத்து நாம் ஜெயம் பெற்றவர்களாக, நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதமான ஜெயம் அது? ஒரு மனிதனோடு சண்டையிட்டு ஒரு மனிதனை எதிர்த்து அந்த மனிதனை தோற்கடிப்பதா? பழைய உடன்படிக்கையிலே தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அவர்களுக்கு எதிராக வந்த எதிரிகளை தோற்கடிக்கும்படி தேவன் அவருடைய சரீரத்திலே ஒரு பலத்தை கொடுத்தார். இங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சரீரத்திலே நமக்கு பலத்தை கொடுப்பதல்ல, நம்முடைய இருதயத்திலே பாவமாகிய எதிரியை, தீய குணங்களாகிய எதிரியை, நமக்குள் மறைந்திருக்கும் பெருமை, நமக்குள் மறைந்திருக்கும் சுயநலமான நோக்கங்கள், நமக்குள் மறைந்திருக்கும் கசப்பு, நமக்குள் மறைந்திருக்கும் குற்றம் சாட்டுகிற மனப்பான்மை, அசுத்த எண்ணங்கள், கோபம், நாம் இவைகளை எல்லாம் தோற்கடித்து ஜெயம் பெற்றவர்களாக இருக்க தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார்களோ அதுபோல நாமும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புது உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்கள் எவ்வளவு தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். புது உடன்படிக்கையிலே தேவனுடைய ஜனங்கள் எப்படி தன்னை தாழ்த்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா பாவிகளிலேயும் நான் பிரதானமான பாவி. பாவிகளிலேயே பிரதானமான பாவி. சோரா நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மால் நம்முடைய இருதயத்திலே பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்திட முடியாது. நம்முடைய மாம்சம் தோற்று போகக்கூடியது. நாம் பலவீனம் உள்ளவர்கள். நம்முடைய பலத்தினாலே ஒருபோதும் நம்முடைய இருதயத்திலே ஜெயங்கொண்டவர்களாக நாம் இருக்க முடியாது. அசுத்த எண்ணங்களிலிருந்து ஜெயங்கொண்டவர்களாக நாம் இருக்க முடியாது. தீய நோக்கங்களிலிருந்து நாம் ஜெயங்கொண்டவர்களாக நாம் இருக்க முடியாது. துர்குணங்களிலிருந்து நாம் ஜெயங்கொண்டவர்களாக நாம் இருக்க முடியாது. நாம் நம்மை தாழ்த்துவோமானால், பாவிகளிலேயே பிரதானமான பாவி என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்துவோமானால், நம்மால் முடியாது என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோமானால், நாம் பூஜ்யமாக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போமானால், நம்முடைய இருதயத்திலே தேவன் நமக்கு பலத்தை தந்து நம்முடைய இருதயத்திலே அவற்றை மேற்கொண்டு வாழ்ந்திட, ஜெயித்து வாழ்ந்திட தேவன் நமக்கு உதவி செய்திருவார். ஆகவே பழைய உடன்படிக்கையின் தேவ ஜனங்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். அவர்களை காட்டிலும் நாம் தகுதியானவர்கள் என்பதனால் அல்ல, அவர்களை காட்டிலும் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருந்தார். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் புது உடன்படிக்கையில் தேவன் நம்மோடு கூட மாத்திரம் இருப்பதல்ல, நமக்குள்ளாக இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் அவர்களுக்குள்ளாக தேவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. நமக்கோ தேவனை நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படி
பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்துவோமானால், நம்முடைய இருதயத்திலே இருக்கும் எதிரிகளை எதிர்த்து ஜெயித்து வாழ்ந்திட தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.